இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட பணிகளுக்கான குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். இது குறித்த விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் அபிநயா. இளநிலை உதவியாளர், வரித்தண்டலர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்காக குரூப் 4 தேர்வை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிறது. இந்த தேர்வுக்கான விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இன்று. கட்டணத்தை செலுத்துவதற்கான கடைசி நாள் 11ஆம் தேதி என்றும், இதற்கான தேர்வு எழுத்து தேர்வு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது. இந்த தேர்வை பொறுத்தவரைக்கும் வழக்கமாகவே 10ஆம் வகுப்பு தான் அடிப்படையான தகுதி என்பதனாலும், அதேபோல் ஒரே நிலையிலான தேர்வு என்பதனாலும் குரூப் 4 தேர்வு, விஏஓ போன்ற தேர்வுகளுக்கு டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த தேர்வுகளுக்கு அதிகமான தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த ஆண்டுகளை எடுத்து பார்க்கும்பொழுது குரூப் 4 தேர்வுக்கு 17 லட்சம் பேர் வரை கூட விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவ்வளவு பேர் விண்ணப்பித்த போது கூட 4000 காலியிடங்கள் தான் இருந்தன. ஆனால் இந்த முறை 5451 காலியிடங்கள் இருக்கின்றன. இதனால் அதிகமான தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் துறை வல்லுநர்களிடம் கேட்டபோது இந்த முறை அதிகமான காலியிடங்கள் இருப்பதனால் குறைந்தது 10 லட்சம் பேர் வரையிலாதும் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் என்பதனால் நேற்று முதல் இணையதளத்தில் அதிகமானோர் விண்ணப்பிப்பதற்கான ஒரே நேரத்தில் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதால் இணையதளம் முடங்கியிருக்கும் ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை விரைவாக சரி செய்ய வேண்டும் எனவும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் கோரிக்கை, டிஎன்பிஎஸ்சிக்கு தேர்வர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அந்த இணையதளத்தில், அதாவது www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தின் உள் போகும்பொழுது லாகின் செய்து உள்ளே செல்ல முடிந்தாலும் கூட புகைப்படத்தையோ அல்லது கையெழுத்து இது போன்ற விஷயங்களை அப்லோட் செய்யும் போது அதில் தாமதம் ஏற்படுவதாகவும், விரைவாக அதை விண்ணப்பிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தேர்வர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை சரி செய்வதற்கான நடவடிக்கையை டிஎன்பிஎஸ்சி உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் அபிநயா.